அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைன் பிரதமர் திடீரென தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உக்ரைன் அமைச்சரவையில் மாற்றம் செய்து திங்கட்கிழமை அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். அதன்படி உக்ரைன் துணை பிரதமராக பதவி வகிக்கும் ஜூலியா விரிடென்கோவை அந்நாட்டின் பிரதமராக முன்மொழிந்துள்ளார். உக்ரைன் அமைச்சரவையில் பொருளாதாரத்துறை அமைச்சராகவும் ஜூலியா விரிண்டோவ் பதவி வகிக்கின்றார். அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நெருக்கமான ஒரு நபராகவும் இவர் காணப்படுகின்றார். இதனையடுத்து பிரதமர் பதவியை டெனிஸ் ஷிமிகால் ராஜினாமா செய்துள்ளார். தற்போது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஷிமிகால் உக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. உக்ரைனில் திடீரென ஏற்படுத்தப்பட்ட அமைச்சரவை மாற்றம் மற்றும் பிரதமர் நியமனம் குறித்து அந்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ஒருபோதும் ரஷ்யா அடிபணியாது. ட்ரம்ப் விதித்த 50 நாள் கெடுவுக்கு ரஷ்யா உடனடி பதிலடி. அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ரஷ்யா பணியாது என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைனில் அடுத்த 50 நாட்களுக்குள் ரஷ்யா சண்டையை நிறுத்த வேண்டும், அல்லாவிட்டால் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை எச்சரித்துள்ளார். இதற்கு ரஷ்யா தரப்பிலிருந்து செவ்வாய்க்கிழமை உடனடியாக எதிர்வினை ஆற்றப்பட்டுள்ளது. 50 நாட்களுக்குள் போரை நிறுத்தாவிட்டால், சண்டை நிறுத்தத்திற்கானதொரு ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ரஷ்யா மீது மிக கடுமையான வரி விதிப்பு மற்றும் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டியிருந்தார். இது குறித்து ரஷ்யா மீதான எந்த ஒரு பொருளாதார தடைகளையும் வரி விதிப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள நாம் முழுமையாக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவின் சீனாவின் டியான்ஜினில் நடைபெற்ற சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் அளவிலான 25வது ஆலோசனை மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்கள் ட்ரம்பினுடைய கெடு குறித்து குறிக்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு நாம் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செப்டம்பரில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என இந்தியா அறிவிப்பு. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அடுத்த கட்ட பேச்சு செப்டம்பரில் நடைபெற உள்ளது. கடந்த 2013 இந்த பேச்சு முற்றாக முடங்கியது. இந்த நிலையில் சுமார் 8 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு ஜூனில் இந்தியாவுக்கும் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சு நடைபெற ஆரம்பித்துள்ளது. இதுகுறித்து வணிகத்துறையின் சிறப்பு செயலாளர் எல் சத்யா ஸ்ரீனிவாஸ் கூறுகையில், 12வது மற்றும் கடைசி சுற்று பேச்சு கடந்த வாரம் பிரசல்ஸ் நகரில் நிறைவடைந்தது என்று குறிப்பிட்டார். அதே வேளையில் இந்த ஒப்பந்தம் குறித்த அடுத்த கட்ட ஆலோசனை செப்டம்பர் முதல் வாரம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான தகவல் பாதுகாப்பு, அறிவுசார் சொத்துரிமைகள், ஆட்டோமொபைல் துறை கட்டணங்கள் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்படும். சந்தை பொருளாதாரம், முதலீட்டு பாதுகாப்பு, தொழிலாளர் சட்டம், பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான விடயங்களும் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறும். இருதரப்பிற்கும் சாதகமான வகையில் அனைத்து முக்கிய பிரச்சினைகளிலும் இணக்கமாக செயல்பட ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக உள்ளது என்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். ஏமன் நாட்டில் மரண தண்டனைக்கு ஆளாகியுள்ள செவிலியர் நிமிஷா பெரியாவை காப்பாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருந்த நிமிஷா பெரியாவின் மரண தண்டனை இறுதி தருணத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஏமன் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏமன் அரசு அதிகாரிகள் இதனை தெரிவித்திருப்பதாக அங்குள்ள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். ஜூலை 16ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம், நிமிஷா பெரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அவரை தண்டனையிலிருந்து காப்பாற்றும் நடவடிக்கைகளில் தற்போது சிறு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள். முன்னதாக கேரளத்தில் செல்வாக்குமிக்க இஸ்லாமிய தலைவராக அறியப்படும் மூத்த தலைவர் காந்தபுரம் எபிபி அபுபக்கர் மஸ்லியார் ஏமனில் உள்ள இஸ்லாமிய தலைவர்களை தொடர்பு கொண்டு நிமிஷாவுக்கான தண்டனையை மாற்ற சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றார் என கேரள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு புறம் மத்திய அரசு தரப்பிலிருந்தும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. நிமிஷாவுக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது.
உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் கோரும் பணத்தை செலுத்தி அவர்களிடம் மன்னிப்பை பெறுவதன் மூலம் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க நிமிஷாவுக்கு யேமன் அரசு வாய்ப்பு வழங்கியது. இந்த சூழலில் நிமிஷாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர தயாராக உள்ளதாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. நிமிஷா அடைக்கப்பட்டுள்ள சிறை அமைந்துள்ள யேமன் தலைநகர் சனா ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சூழலில் கொலை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள நிமிஷா பிரியா வழக்கில் மனிதாபிமான அடிப்படையில் தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக ஈரான் அரசும் இந்திய மத்திய அரசுக்கு தெரிவித்தது. யேமன் நாட்டு சட்ட விதிகளின்படி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இழப்பீட்டுத் தொகையை ஏற்றுக்கொண்டால் மரண தண்டனையை தவிர்க்க முடியும். இதற்காக நிமிஷாவின் குடும்பத்தினர் மற்றும் மக்கள் சேர்ந்து 8.6 கோடி வரை சுமார் $10 லட்சம் திரட்டி இழப்பீடாக வழங்க முயற்சித்து வருகின்றார்கள். ஏற்கனவே நிமிஷாவின் மரண தண்டனை நீக்கப்பட வேண்டும் என்று பலரும் குரல் கொடுத்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட இருந்த அவரின் மரண தண்டனை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை அவருடைய குடும்பத்தினருக்கும் அவரின் மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க போராடிய பலருக்கும் சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகின்றது. குறிப்பாக பஞ்சாப், கைபர் பக்துவா, சிந்து பலுசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் கடுமையான மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்து விபத்து, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டன. இந்த கனமழையால் பாகிஸ்தானில் ஏற்கனவே 80 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை தற்போது 116ஆக அதிகரித்துள்ளது. கனமழையில் சிக்கியவர்களில் 262 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளார்கள். மேலும் கனமழையால் வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். பருவமழை தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என பாகிஸ்தான் பேரிடர் மீட்பு மேலாண்மை மையம் அச்சம் வெளியிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் லெபனான், சிரியா ஆகிய நாடுகள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல். லெபனான், சிரியா ஆகிய நாடுகளின் மீது இஸ்ரேல் இராணுவம் நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தியுள்ளது. நாட்டின் வடக்கெல்லையை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். சிரியாவில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவளித்து வரும் லெபனான் பிரதேசங்கள் மீது தாம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் கடந்த டிசம்பர் மாதம் பஷர் அல் ஆசாத்தின் ஆட்சியை இஸ்லாமிய கிளர்ச்சிப்படை கவிழ்த்ததை தொடர்ந்து அங்கு புதிய தலைமை ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. சிரியாவின் பாலைவனத்தில் வசிக்கும் பெடோயின் என்ற பழங்குடி மக்களுக்கும் ட்ரூஸ் மதத்தை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்துள்ளது. இந்த மோதலை நிறுத்துவதற்காக பகுதிகளுக்கு படைகளை சிரியா அரசு அனுப்பி வைத்தது. இதில் உயிரிழப்புகள் மட்டுமே அதிகரித்ததே தவிர மோதல் நிற்கவில்லை. இதனிடையே இஸ்ரேல் நேற்றைய தினம் சிரியாவின் அரசு கட்டடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. சிரியாவின் தெற்கில் உள்ள சுயதா மாகாணத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதேபோன்று லெபனானின் பேக்கா பள்ளத்தாக்கில் இஸ்ரேல் படையினர் குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு ஆதரவு கரம் அதிகமுள்ள இந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல்கள் தீவிரமாக நடைபெற்றுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனான் அரசுக்கும் இஸ்ரேல் விடுத்துள்ள செய்திதான் இந்த தாக்குதல். தங்கள் இராணுவத்தின் திறனை முழுமையாக மீட்டெடுக்கும் வகையில் எந்தவொரு தீவிர தாக்குதலையும் நடத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஆயுதங்களை அகற்ற முடியாதென்றும் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கைவிட்டு சரணடைவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் ஹிஸ்புல்லா மக்களின் தற்போதைய தலைவர் நயீம் காசிம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதி மேயர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் இன்னமும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் விண்வெளிப்படை தளத்திற்கு விஜயம் செய்த போது பேசிய மௌசவி சமீபத்திய ஏவுகணை எதிர் தாக்குதல்களின் செயல்திறனை பாராட்டினார். அவை எதிரிகளின் கைகளையும் தலைகளையும் துண்டித்த கூர்மையான வாளென்றும் அவர் ஏவுகணை படையினருக்கு புகழாரம் சூட்டினார். எதிரிகளின் எந்த ஒரு தவறான கணக்கீட்டிற்கும் வருத்தத்தை துண்டும் பதிலை வழங்க ஈரானின் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஈரான் புதிய வகை ஏவுகணைகளை பரிசோதனை செய்திருப்பதாகவும் பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணைகளை பாரியளவில் குவித்து வருவதாகவும் ஆஸ்திரேலிய புலனாய்வுத்துறை நேற்றைய தினம் எச்சரிக்கை விடுத்த சூழ்நிலையில் ஈரான் இராணுவ தளபதி மிக கடுமையான பதிலடியையும் நேரடி தாக்குதலையும் நடத்துவதற்கு
ஈரான் ஆயுதப்படைகள் முழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து இராணுவ வன்பொருள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு செல்ல பயன்படும் ரஷ்ய எலிஜின் 76 கனரக சரக்கு விமானம் மீண்டும் ஈரானின் டெஹ்ரானில் தரங்கிறங்கியிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு எலிஜின் 76 கனரக சரக்கு விமானங்கள் பயணம் செய்த சூழ்நிலையில் மீண்டும் ஈரானுக்கு இந்த விமானங்கள் சென்றிருப்பது ரஷ்யாவின் ஆயுதங்கள் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஊகத்தை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே ஈரான் ரஷ்யா இடையிலான பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புதிய ஆயுதங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஈரானுக்கு சென்றிருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.